யாருக்காவது வாந்தி வருதா? இயற்கை வைத்தியம் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. யாருக்காவது வாந்தி வந்துச்சுன்னா இயற்கை வைத்தியம் நோட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. உடம்பு அறிவோட வேண்டான்னு குப்பை தூக்கி வீசுது. இதெல்லாம் சொல்லி கொடுக்கிறதுக்கு எனக்கே அவமானமா இருக்கு. விலங்குகள் ஒழுங்கா பண்ணுது, ஞானிகள் ஒழுங்கா பண்றாங்க. உங்களுக்கு நல்லது, கூட இருக்கிறவங்களுக்கு நல்லது. இதுல பெருமையா போன வாரம் கேரளா போயிட்டு வந்தேன். இயற்கை வைத்தியம் எவ்வளவு செலவாச்சு? ஒரு 40,000 ரூபாய் செலவாச்சு. என்ன பண்ணாங்க? சோறே கொடுக்கல. ஓ வெரி குட். உடம்பு கழிவுகளை வெளியேற்றும் பொழுது வெளியேற்றணும். யாருக்காவது மூக்கு ஒழுகுச்சுன்னா இழுக்க கூடாது, சிந்தணும். சிந்திட்டா கழிவு வெளியே போயிடும். யாருக்காவது வாந்தி வந்துச்சுன்னு வச்சுக்கல, உடனே ஓடி போய் மாத்திரை வாங்கி சாப்பிடக்கூடாது. யாருக்காவது வாந்தி வருதா? இயற்கை வைத்தியம் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. யாருக்காவது வாந்தி வந்துச்சுன்னா இயற்கை வைத்தியம் நோட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. நேரா வாஷ் பேஷன்ல போய் விரல உள்ள விட்டு வாந்தி எடுக்கணும். இதான் வைத்தியம். அதான் வருதா இல்லையா? உடம்பு அறிவோட வேண்டான்னு குப்பை தூக்கி வீசுது. வாந்தி வந்தா வாந்தி எடுக்கணும், மூக்கு ஒழுகுனா சிந்தனம். சில பேருக்கு பாத்தீங்கன்னா காலையில தண்ணியா மழை போகும், பிச்சு புடுங்கிட்டு போகும். உடனே ஐயோ ஐயோ போச்சே போச்சேன்னு அழுக வேண்டாம். இப்ப என்ன போச்சு? மானம் போச்சா மறுவாதம் போச்சா? நேற்று நைட்டு சாப்பிட்டது வெளியே வருது. இதுக்கு எங்க பயப்படணும்? ஆனா நம்ம என்ன பண்றோம்? பயப்படணும். புரிஞ்சுக்கங்க. இனிமேல் யாருக்காவது தண்ணியா மழை போச்சுன்னா சந்தோஷப்படுங்க. ஐ குடல் சுத்தமாகுது, போயிட்டு வாங்க. மழை வந்தா போயிட்டு வரணும், வாந்தி வந்தா எடுக்கணும், சளி வந்தா சிந்தணும், தூக்கம் வந்தா தூங்கணும், பசி எடுத்தா சாப்பிடணும், தாகம் எடுத்தா தண்ணி குடிக்கணும். இதெல்லாம் சொல்லி கொடுக்கிறதுக்கு எனக்கே அவமானமா இருக்கு. விலங்குகள் ஒழுங்கா பண்ணுது, ஞானிகள் ஒழுங்கா பண்றாங்க, குழந்தைகள் ஒழுங்கா பண்ணுது. நடுவுல யாருமே பண்றது இல்லை. குழந்தைகள் நான் சொல்றது அப்படியே செய்யறாங்க, ஞானிகள் செய்யறாங்க. அந்த குழந்தைய நாம தான் என்ன பண்றோம்? மாத்திரம். குழந்தை எந்திரிச்சு கேக்குது ஸ்கூல்ல, டீச்சர் யூரின் வருது, உட்காரு 11 மணிக்கு தான் போகணும் அப்படிங்கிறோம். கொஞ்சம் கூட அறிவு இல்ல. அது வந்தா போயிட்டு வரணுமா இல்லையா? பிரேக் டைம்ல தான் வரணும், அதுக்கு தெரியுமா? சிந்திங்க. அப்ப நம்ம என்ன பண்றோம்னா, உடம்பு கழிவுகளை வெளியேற்றும் பொழுது சப்போர்ட் பண்றதே இல்லை. இதாங்க வியாதி. இனிமேல் யாருக்காவது உடம்புல கழிவு வெளியே போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், விட்டுருங்க, அதுவே போதும். இரண்டாவது, நாம் இயற்கை முறையில் கழிவுகளை வெளியேற்ற வேண்டும். மாதம் ஒரு முறை ஒரு நாள் ஃபுல்லா சாப்பிடாம விரதம் இருக்கணும், கழிவுகள் வெளியேறும். இனிமா கொடுக்கணும், கழிவுகள் வெளியேறும். மூக்குல தண்ணி இந்த பக்கம் விட்டு அந்த பக்கம் எடுக்கணும், கழிவுகள் வெளியேறும். வாரத்துக்கு ஒரு முறை காதை கிளீன் பண்ணணும், கழிவுகள் வெளியேறும். மாசத்துக்கு ஒரு உப்பு தண்ணி குடிச்சு வாந்தி எடுக்கணும், கழிவுகள் வெளியேறும். மாசம் ஒரு முறை ஒரு நாள் ஃபுல்லா பேசாம மௌன விரதம் இருக்கணும். உங்களுக்கு நல்லது, கூட இருக்கிறவங்களுக்கு நல்லது. மௌன விரதம் இருக்கணும், சாப்பிடாம விரதம் இருக்கணும், இனிமா கொடுக்கணும். வாழை இலை குளியல், மண் குளியல், இதெல்லாம் நாமளே வீட்டுல பண்ணிக்கலாங்க. நீங்களே பண்ணலன்னா பெரிய பெரிய நோய் வந்து கேரளா போய் 30,000 ரூபாய் செலவாகும். இதுல பெருமையா போன வாரம் கேரளா போயிட்டு வந்தேன். இயற்கை வைத்தியம் எவ்வளவு செலவாச்சு? ஒரு 40,000 ரூபாய் செலவாச்சு. என்ன பண்ணாங்க? சோறே கொடுக்கல. ஓ வெரி குட். இனிமா கொடுக்க சொன்னாங்க. அப்புறம் பாலையே குடிச்சோம். இதுக்கு 100 ரூபாய் போதாது. இதைத்தாங்க 20 வருஷமா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கோம். மொட்டை மாடியில போய் வாழையை குளிர் பண்ணலாம், மண்ணை பூசுல மண் குளிர், விரதம் இருக்கிறது சாப்பிடாம இருந்தா போதும், செலவு மிச்சம். இதுக்கு இங்க கேரளாவே 30,000 செலவு பண்ணணும். கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு நம்ம தாத்தா பாட்டு ஐடியா கொடுத்துருக்காங்க. ஒண்ணு சொல்லிட்டா, எதுவுமே தெரியலையா? ஒன்னே ஒண்ணு பண்ணுங்க. மாதம் ஒரு முறை 24 மணி நேரம் சாப்பிடாம இருங்க. சில பேர் சொல்லும் போது ஆச்சரியமா, என்னது 24 மணி நேரமா? யார் ஒருவர் விரதம் இருந்ததே இல்லையோ, நல்லா கவனிங்க, யார் ஒருவர் விரதம் இருந்ததே இல்லையோ, உங்க உடம்பு
உங்க உடம்புல கழிவுகள் தேங்கி இருக்குங்க. விரதம் இருக்கும் பொழுது மட்டும்தான் கழிவுகள் வெளியேறும். உடம்பு கழிவுகளை வெளியேற்றும் போது சப்போர்ட் செய்யணும். இயற்கை முறையில் கழிவுகளை வெளியேற்றணும். அடுத்தது, இனிமேல் கழிவுகளே உள்ள போகாம வாழணும். விதைகள், விவசாயம், பொருள் தயாரிப்பு, சமையல், உணவு சாப்பிடும் முறை, காற்றோட்டம், தூக்கம், உழைப்பு, மனம், குடிக்கும் தண்ணீர், கழிவுகள் வெளியேறும் போது சப்போர்ட் செய்யணும். நாம் இயற்கை முறையில் கழிவுகளை வெளியேற்றணும். இனிமே கழிவில்லாமல் வாழணும். அடுத்தது, இயற்கை வைத்தியம் செய்யணும். இயற்கை வைத்தியம் தெரியுமா? இயற்கை வைத்தியம்னா யாருகிட்டையும் போகாம, ₹1 செலவில்லாம, காசே செலவு பண்ணாம, வைத்தியரே இல்லாம நமக்கு நாமே சரி பண்ணிக்கிட்டா இயற்கை வைத்தியம். மாற்று வைத்தியம் தெரியுங்களா? மாற்று வைத்தியம் என்னன்னா அக்குபஞ்சர், நீரோதெரபி, முத்ரா, ரெய்கி, பிராணிக் ஹீலிங், கட்சி ஹீலிங், இயற்கை வைத்தியம், ஹோமியோபதி, சித்தா, ஆயுர்வேத, யுனானி, மலர் மருத்துவம், இவங்க எல்லாம் யார் தெரியுங்களா? மாற்று மருத்துவர்கள். ஏமாற்று மருத்துவர் எடுத்திருக்காங்க. இயற்கை வைத்தியத்தை 3ஆ பிரிக்கிறாங்க. இயற்கை வைத்தியம், மாற்று வைத்தியம், ஏமாற்று வைத்தியம். ஆங்கில வைத்தியம், ஆங்கில வைத்தியம், ஏமாற்று வைத்தியம் எத்தனை வருஷமா சொல்லிட்டு இருக்கிறேங்க. இன்னும் அந்த மருந்து சாப்பிடுறீங்க, அங்க போறீங்கன்னா யோசிச்சு பாருங்க. ஊர்ல போய் பாருங்க, நாட்டு மருந்து கடை போட்டிருக்கா இல்லையா? இந்த பக்கம் பாக்குறீங்க, ஆங்கில மருந்து கடை. உங்களுக்கு புரியலையா? சுதந்திரம் வாங்கி இவ்வளவு வருஷம் ஆச்சுல்ல, ஒருத்த அவ்வளவு தில்லா ஆங்கில மருத்துவ கடை போட்டிருக்காங்கல்ல, அப்ப நம்ம ஊர் இல்லைன்னு தெரியுதா இல்லையா? அங்க ஏங்க போகணும்? நாட்டு மருந்து கடை போட்டிருக்கா இல்லையா? இப்ப நம்ம ஊர் மருந்துன்னு தெரியுதா இல்லையா? போக வேண்டியதானே? சிந்திங்க. ஒவ்வொரு தெருவிலையும் 8 ஆங்கில மருந்து கடை இருக்கு. ஒவ்வொரு ஊர்லயும் ஒரே ஒரு நாட்டு மருந்து கடை தான் இருக்கு. யாரா கேட்டு பாருங்க. அங்க ஒண்ணு இருந்துச்சு, நம்ம விவசாய அந்த பக்கம் போய் ஒரு ஊர்ல நானும் போய் கேட்கறேங்க, யாருக்குமே தெரியலீங்க நாட்டு மருந்து கடை எங்க இருக்குன்னு. புரிஞ்சுக்குங்க. வைத்தியம் 3 வகைப்படும். இயற்கை வைத்தியம், மாற்று வைத்தியம், ஏமாற்று வைத்தியம். ஏமாற்று வைத்தியத்துக்கு போறது நிறுத்தணும். மாற்று வைத்தியத்துக்கு போங்க. மாற்று வைத்தியமே தேவையில்லைங்க. நீங்க இயற்கை வைத்தியத்தில் இருந்தீங்கன்னா மாற்று வைத்தியம் கூட தேவையில்லை.